அட்டை வியாபாரம் ரூ. 5 ரூ. 10 அட்டை வியாபாரம் இருக்கு இல்லையா, அந்த மளிகை சாமான் அட்டை வியாபாரம் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிஸ்னஸை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிவு தான் இது. சுருக்கமாக நான் கொடுக்குறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவிட் அப்போ யூடியூப் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நான் யூடியூப்பில் வந்து அதை பற்றி சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சி தான் நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். எடுத்த உடனே இந்த பிஸ்னஸை நான் பண்ணல. நான் வந்து யார் வந்து நல்ல ப்ராடக்ட் வந்து எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் சர்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 100 அட்டைகள் வந்து ஆர்டர் பண்ணி அந்த அட்டைகளை வாங்கி தான் ஃபஸ்ட்டு வந்து கடைகளில் போயிட்டு ஆர்டர் எடுத்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் டைம் வந்து 100 அட்டைகள் ஆர்டர் பண்ணி நான் வாங்கிக்கிட்டேன். எது ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கோ அந்த அட்டைகளை மட்டும் அவங்கள்ட்ட இருந்து நான் வாங்கிக்கிட்டேன். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தெருக்களில் இருக்கக்கூடிய கடைகள்லே வந்து பார்த்திங்கனாக்கா நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆர்டர் எடுத்தேன். ஆர்டர் எடுக்கும்போது ஒரு சில கடைகள் வந்து என்கிட்ட வாங்கலை, ஒரு சில கடைகள் வந்து பார்த்திங்கனாக்கா என்கிட்ட வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது புதுசாக இந்த பொருள் இருக்கா அந்த பொருள் இருக்கான்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அகைன் வந்து நான் அவங்கள்ட்ட என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 அட்டை அந்த மாதிரி தான் நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கினேன். வாங்கிட்டு அதையும் வந்து நான் வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து அப்போவே வந்து ஒரு ஐடியா வந்து நல்லாவே கிடச்சிருச்சு. அதுக்கு முன்ன ஓரளவுக்கு நாலேஜ் நான் வந்து கேதர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஐடியா கிடச்சோன்னா சரி ஓகே நம்மளே வந்து இனிமேட்டுக்கு ப்ராடக்ட் வந்து நம்மளே வந்து பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா தான் நான் பேக்கிங்கே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எப்போதுமே நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் ஃபஸ்ட்டு நான் யோசிக்க மாட்டேன். அதில் இருக்கக்கூடிய குறைகளை தான் நான் முதல்ல யோசிப்பேன். நான் என்ன யோசிப்பேன்னா, பிஸ்னஸ் வந்து நல்லா போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அதே பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சேல்ஸ் ஆகலை, அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அப்போ வந்து நம்ம லாஸை வந்து சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து கொஞ்சமாக என்னால் முடிகிற வரைக்கும் தான் நான் பண்ணுவேன். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு சொல்யூஷனும் நான் யோசித்து வைப்பேன். அந்த சொல்யூஷன் என்ன யோசித்து வைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே இந்த பொருள் வந்து விற்கலைனாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதனால வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மளிகை சாமான் வந்து வேஸ்ட் ஆக போகிறதில்ல அப்படி நினச்சி தான் இந்த பிஸ்னஸையே நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7-8 கடைகள் வந்து நான் ஆர்டர் எடுத்துட்டேன். அந்த நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆர்டர் எடுத்து எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமேட்டுக்கு தான் சரி ஓகே நம்மளே வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு வெயிட் மிஷின் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சீலிங் மிஷின் வாங்கினேன். அது எங்கே வாங்கினேன்னு சொல்லி நான் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன். நான் பாரிஸில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் நல்லா இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் வந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் தான் போயிட்டு ஹோல்சேல் கடைகள் எங்கே இருக்குது, ரேட்டு வந்து நம்ம கேட்டு தான் ஒரு கடைக்கு 10 கடை நம்ம ஏறி இறங்கினா தான் ரேட்டு வந்து எங்கே கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த 5 ரூபா அட்டை 10 ரூபா அட்டை போடுறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அட்டை பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக நமக்கு வந்து ஒரு சீலிங் மிஷின் வேணும், அதுக்கப்புறம் வந்து எடை மிஷின் வேணும், ஸ்டாப்லரு, பின்னு, அடிக்கக்கூடிய அட்டை வந்து பாரிஸில் தான் கிடைக்கும், அதை வாங்கிக்கணும். ஒரு சிலர் வந்து நூல் கட்டி கொடுக்க சொல்லுவாங்க, அதனால் இந்த நூல் நம்ம வாங்கிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்டைகள் வாங்கணும். அதே போல் ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிபி கவர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு சைஸில் வந்து நம்ம வந்து கவர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அட்டைகள் போடுறதுக்கான தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மளிகை சாமான், என்னென்ன மளிகை சாமான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது அது தேவையான அளவு நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து சீலிங் மிஷின் இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, அது வச்சு கூட நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் சீலிங் மிஷின் வாங்கிக்கலாம்.
அட்டை பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா FSSAI சர்டிஃபிகேட் வாங்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த FSSAI சர்டிஃபிகேட் அப்படின்னாக்கா ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி இந்தியா அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்மு. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு குடிசை தொழில் அப்படிங்கிறதுனால சிறு தொழில் அதாவது லேடிஸ் பண்ணக்கூடிய சிறு தொழில் தான் இது. இது வந்து நம்ம மளிகை சாமானை அப்படியே தான் வாங்கி நம்ம போட்டு கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு மளிகை சாமானை வந்து அரைச்சி கொடுக்குறீங்க, பொடியாக கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து FSSAI சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்து வந்துச்சுன்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம எடுத்து காட்டலாம். அதனால வந்து பார்த்திங்கனாக்கா பிஸ்னஸ் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பிபி கவரும் எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு சென்னை வாசிகளாக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா பாரிஸில் தான் நீங்கள் வாங்கணும் பிபி கவர். அதுக்கப்புறம் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். பாரிஸில் வந்து எங்கே போய் வாங்கலாம், மலைய பெருமாள் கோவில் தெருவில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய அந்த கேரி பேக் அந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதே போல் அதுக்கு பக்கத்து தெருவிலே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அந்த பிபி கவர்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த கவர்ஸ்லாம் வந்து அங்கே கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா பாரிஸில் வந்து கொத்தார் சாவடி கட்டை வந்து அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது. அந்த அண்ணா பிள்ளை ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அட்டைகள் மளிகை சாமான் பேக் பண்ணக்கூடிய அட்டைகள்லாம் வந்து அங்கே தான் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கொத்தார் சாவடியிலே வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான்கள்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த தெருவோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கேளுங்க, அங்கே வந்து வத்தல் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்க்கத் வத்தல் கடை இருக்கும். அங்கே நான் விசிட்டிங் கார்டெலாம் நான் வச்சுருக்கேன், இருந்ததுன்னா நான் திரும்ப போடுறேன். என்னுடைய பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விசிட்டிங் கார்ட்ஸ்லாம் வந்து நான் போட்டிருப்பேன், எந்தெந்த பொருள் எங்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன். நிறைய பொருட்கள் வந்து பாரிஸில் தான் நம்ம வந்து ராம்தேவ் இன்டர்நேஷ்னல் சொல்லி ஒரு பெரிய கடை இருக்கும். பொருட்கள் வாங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம செகண்ட் குவாலிட்டி நாங்கள் வந்து அட்டை வியாபாரம் பண்ண போகிறோம், பிஸ்னஸ்க்காக தான் வாங்குகிறோம் அப்படி தான் சொல்லி நீங்கள் கேட்கணும். இல்லைன்னாக்கா வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து அதிகமாக கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, செகண்ட் குவாலிட்டி ஒன்று வச்சுருப்பாங்க. செகண்ட் குவாலிட்டி தான் நம்ம வந்து கேட்கணும். கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், ஆனால் ப்ராடக்ட் பொருள் எல்லாம் சூப்பராக தான் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். அந்த மாதிரி பார்த்து வாங்கி தான் நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே நீங்கள் அட்டை போட ஆரம்பிக்கணும். அட்டை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அட்டைகளுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ப்ராடக்ட் நேம் வந்து ஒட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் பிஸ்னஸ் நல்ல லெவலில் ஆயிடுச்சு, நல்ல டெவலப் ஆகிடுச்சு, இதுதான் நான் பிஸ்னஸாக பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் நேமை வந்து நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்டினா போதும். கடைகளில் வந்து நீங்கள் போடும்போது ரீட்டைலில் நீங்கள் அட்டைகள் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு அட்டையோட விலை வந்து 45 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம். 40 ரூபா, 42 ரூபா, 45 ரூபா அந்த மாதிரி சேல் பண்ணலாம். ஹோல்சேல் பண்ணுறீங்க, இப்போ நான் வந்து ஹோல்சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஹோல்சேல் பண்ணும்போது ஒரு அட்டையோட விலை எவ்வளோ பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 35 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ என்கிட்ட 35 ரூபாய்க்கு அவங்க வாங்கினாங்க அப்படின்னாக்கா ஒரு 100 அட்டை என்கிட்டேருந்து வாங்குறாங்கன்னா 35 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க 45 ரூபாய்க்கு போட்டாங்கன்னா 10 ரூபா ஒரு அட்டைக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஒன்ஸ் என்கிட்டேருந்து ஸ்டாக் எடுக்கிறாங்கன்னா 1000 ரூபாய் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி தான் நான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து வெளியூர் ஆர்டர்ஸ் தான் நிறைய நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் வந்து வீட்டிலிருந்தே இந்த வியாபாரத்தை பண்ணாக்கா நல்லாவே சம்பாதிக்கலாம். கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். இதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அட்டைகள் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோ கிடைக்குன்னா 20 ரூபாவும் கிடைக்கும், ஒரு சில அட்டைகளில் 15 ரூபாயும் கிடைக்கும், ஒரு சில பொருட்களில் வந்து ஒரு அட்டைக்கு வந்து 25 ரூபாயும் கிடைக்கும். பட்டை சோம்பு பேக்கெட்லாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் வந்து லாபம்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா பட்டை சோம்பு பேக்கெட்டில் தான் வந்து நிறைய லாபம் கிடைக்கும். அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய பொருட்கள் வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டு எது நல்லா போகுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த பொருட்களை தான் நம்ம நிறைய வந்து அட்டைகள் போட்டு வைக்கணும். மூவ் ஆகாத பொருட்கள் பார்த்திங்கன்னா கடுகும் வெந்தயமும் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த பொருள் நமக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதோ அந்த பொருளை நம்ம வந்து அட்டை போட்டு சேல்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து நல்ல லாபம் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.